இன்றைக்கி பார்க்க போகிறது 3/4 அடிக்கு 1 அடி பீமுக்கு அதில் ஏற்படுற பெண்டிங் மூமெண்ட்டுக்கு எப்படி ராடு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 16 ராடு போட்டிருக்கோம். அடுத்து எக்ஸ்ட்ரா ராடு பார்த்திங்கன்னா டாப் ராடு பாட்டம் ராடு ரெண்டுமே பார்த்திங்கன்னா 16 போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மேலே 2 ராடு போட்டிருப்பாங்க வருங்க சென்டரில் டாப் ராடு இது 2 ராடு. இது எதுக்காகனா பெண்டிங் மூமெண்ட் ஏற்படுறப்ப இந்த பக்கம் மேலே தூக்கம் மைனஸில் வரும் வேல்யூ, அதுக்காக இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா இந்த பீமோட லென்த்தில் L/4 கால்குலேட் பண்ணி இதில் போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து இதில் சென்டரில் பார்த்திங்கன்னா 2 ராடு போட்டிருப்பாங்க. இது வந்து பாட்டமில் போகிற எக்ஸ்ட்ரா ராடு, பெண்டிங் மூமெண்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பாசிட்டிவ் மூமெண்ட்டுக்காக போட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த L/4 விட்டுட்டு இடையில இருக்கிற லென்த்து அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடும் பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க டாப் ராடு பார்த்திங்கன்னா L/4 லென்த்தில் L/4 போட்டிருப்பாங்க. இது எதுக்காக அந்த மாதிரி போடுறது அப்படின்னா பீமோட சென்டரில் லோடு அப்ளை ஆகிறப்ப பாட்டமில் பெண்டிங் மொமெண்ட் ஏற்படும். மேலே பார்த்திங்கன்னா மேலே 2 காலம் இருக்குது சைட்லேயும், மேலே தூக்கம். அதுக்காக தான் அந்த மாதிரி போடுறது. அந்த மாதிரி போடாமல் இருந்தோம்னா சீக்கிரமே ஃபெயிலியர் ஆயிரும். அதே மாதிரி ஸ்டிரப்ஸ் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு ஸ்பேஸிங்கில் கட்டியிருப்பாங்க. உங்களுக்கு இப்போ பார்க்குறப்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாட்டம் ராடு 2 ராடு போட்டிருக்கிறது, டாப் ராடும் பாட்டம் ராடும் ரெண்டுமே 16 தான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.